திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு எம் கலிய பெருமாள் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் சாதனையாக்கி சாதனையை சரித்திரமாக்கி 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சியை தந்து எதிரிகளிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் இந்த இயக்கத்தை காப்பாற்றி 2 கோடி தொண்டர்களுடைய தலைவனாக பொதுச் செயலாளராக இங்கு வருகை தந்து இங்கு உரையாற்ற இருக்கின்ற ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி அந்த கொடிக்க கொஞ்சம் கீழே இறக்குங்க, மேல கொஞ்சம் கீழே இறக்கு தம்பி, கொடி கீழே இருக்கு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் திரு கே.சி. வீரமணி அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக விவசாய பிரிவு செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறிவுசார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறிவுசார் திரு ராமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு கே.ஜி. ரமேஷ் அவர்களே, திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் திரு டி.டி. குமார் அவர்களே, இணை செயலாளர் திருமதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார் மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, விவசாய குடிமக்களே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்களே, இளைஞர் பட்டாளங்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கம். பொழுது இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று அப்பொழுது நம்முடைய மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்த அறிவித்தார் கே.சி. வீரமணி அவர்கள் கோரிக்கை வைத்தார். கோரிக்கை ஏற்று வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து திருப்பத்தூரை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைய தினம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த திருப்பத்தூர் மாவட்ட மக்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கி இன்றைக்கு எளிமையான முறையிலே நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மாவட்டத்தை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல இன்னும் பல திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு வருவதற்கும் மத்திய அரசிடமிருந்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக திரு எம் கலிய பெருமாள் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சகோதரர் எளிமையானவர், பண்பாளர், உதாரணமாக திகழக்கூடியவர் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிச்ச கலிய பெருமாள். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய
சகோதரர் கலி பெருமாள் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். மத்திய அரசிடமிருந்து உங்களால் வெற்றி பெற்ற அறிவித்த கலி பெருமாள் அவர்கள் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நல்ல பல திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் திமுக அரசாங்கம் இந்த மாவட்டத்துக்குன்னு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டாடல. ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா? அதிமுக அரசு தான் மக்கள் அரசு. மக்கள் அரசு அதிமுக அரசு. மக்கள் விரோத அரசு திமுக அரசு. மக்கள் விரோத திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இங்க பெண்கள் இருக்காங்கல்ல, நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அம்மா எண்ணத்திலே தோன்றியது, இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற வேண்டும். அதற்காக அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். தாலிக்கு தங்கம் திட்டம். ஒரு பவுன் 50,000 ரூபாய். பல குடும்பத்தில் தாலிக்கு கூட தங்கம் வாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக தங்கம் வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம் 50,000, 25,000 அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். பல லட்சம் பேருக்கு கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இதை கூட பொறுக்க முடியாத ஸ்டாலின் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ரத்து பண்ணவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக ஏழை மக்கள் கொடுக்கின்ற தண்டனை தோல்வி. அதே போல நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளியில் படிக்குது. இங்க பெரும்பாலும் விவசாயம் தான். இங்க இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளி. அவை 2 மக்களையும் கொண்ட பூமி இந்த திருப்பத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்தால்தான் வாழ்க்கை நடத்த முடியும். அப்படிப்பட்ட அடித்தட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம் விவசாயிகளுக்காக. இன்றைக்கு அந்த விவசாயியுடைய குழந்தை, ஏழை குழந்தைகள், மாணவ மாணவி அவர்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% படிக்கிறாங்க. இந்த 41% மாணவ மாணவிகள் திறமையானவர்களாக விஞ்ஞான கல்வி அவர்களுக்கு கிடைக்க என்பதற்காக அம்மாவுடைய சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம், லேப்டாப். தமிழ்நாட்டில் 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி அதிமுக அரசு செலவழிச்சது. இதனால மாணவர்கள் அறிவுபூர்வமான கல்வி, திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட்டோம். அதிக மதிப்பெண் பெற்றார்கள். உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு அரசு வழியிலே கிடைத்தது. இங்கே வந்திருக்கின்றீர்களே உழைக்கின்ற மக்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த லேப்டாப் மூலமாக விஞ்ஞான கல்வியை அம்மா கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் கொடுத்தது. ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய கண்ணை உறுத்தி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை ரத்து செய்த முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின். அதே போல அம்மா இருசக்கர வாகனம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் பள்ளிக்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது உரிய நேரத்துக்கு போக முடியும். பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க. அம்மாவுடைய அரசு கொடுத்தது 25,000 ரூபாய் மானியம். ஒரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் கொடுத்தோம்.
அதுவும் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. ஆக திமுக ஆட்சி வந்தது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யல, அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு தான் திமுக ஆட்சி வந்தது. இந்த திமுக அரசாங்கத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? ஏதாவது கிடைச்சிருக்குங்களா உங்களுக்கு? இந்த ஆட்சியில் ஏமாற்றம் தான் மிச்சம். அதோட இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கணும்னு இதற்கு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கிட்டத்தட்ட 200 கோடியில் கட்டி கொடுத்தோம். அதோட எஸ்பி அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் 60 கோடியில் கட்டி கொடுத்தோம். நாம கட்டி கொடுத்தோம், திரு ஸ்டாலின் வந்து திறந்துட்டு போயிட்டார். கட்டி கொடுத்தது அதிமுக அரசு. அவரு பேசுறாரு அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சியாம். அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சி. கண்ணை மூடிட்டா இருண்டு மாதிரி தான் தெரியும், விழித்து பார்த்தா தான் வெளிச்சம் தெரியும். அதிமுக ஆட்சி வெளிச்சமான ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, இப்படி நல்ல ஆட்சி அதிமுக நடந்த காரணத்துல தான் நீங்க வந்து இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு போயிருக்கிறீங்க, எஸ்பி அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற அப்போ ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் பிரிக்கல. அப்ப வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், நகராட்சி பேரூராட்சியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தங்குதடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு 1240 கோடியில திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு தங்குதடை இல்லாம காவிரி தண்ணீரை உங்களுக்கு குடிப்பதற்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஜோலார்பேட்டை சட்டமன்ற